குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்து மணிமேகலை அவர்கள் வெளியேறியிருக்காங்க. இதற்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குக் வித் கோமாளியை பொறுத்தவரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒரு ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா கடந்த 4 சீசனாக மீடியா மிஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா விஜய் டிவி இந்த ஷோவை லான்ச் பண்ணாங்க. எப்போவுமே ரக்ஷன் மட்டும்தான் ஆங்கராக இருப்பார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா மணிமேகலையும் ஒரு ஆங்கராக வந்தாங்க. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய பேர் டாமினேட் பண்ணுறாங்களாம். அது இன்டைரக்டாக யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்களை தான் சொல்கிறாங்க. என்னோட குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஒரு ஆங்கர் இருக்காங்க. பட் அந்த ஷோவில் அவங்க ஆங்கரே இல்லை, அவங்க ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க என்னை டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது. 2-3 எபிசோட்ஸாக இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ப்ரொடக்ஷன்கிட்டையும் சொன்னேன், ப்ரொடக்ஷனும் இன்டைரக்டாக சொல்லி பார்த்தாங்க. அதை அவங்க கேட்குற மாதிரி தெரியலை. என்னையை மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன். அதனால் எவ்வளோ பெரிய ஷோவாக இருந்தாலும் சரி, அந்த ஷோவை விட்டு வெளியே வர்றது தான் எனக்கு மரியாதை. என்னோட திறமைக்கும் எனக்குமான அங்கீகாரம் எங்கே கிடைக்குதோ நான் அங்கே போய் என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்து மணிமேகலை வெளியேறியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில்